அனைவருக்குமே வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. சற்று முன் இவர்தான் அந்த சார், கார் ஓட்டியது உதயநிதியின் நண்பர்கள் தான், இது மாதிரி பார்த்தீங்கன்னா செய்திகள் வெளியாக இந்த பாலியல் தொந்தரவின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா நேற்று நடந்த சம்பவத்தினால இப்போ உதயநிதியுடைய நண்பர்கள் தான் இப்போ விசாரணைக்கு சிக்கியிருக்கக்கூடிய நபர்கள் அனைத்தையும் விசாரணை உட்படுத்தியிருக்கக்கூடிய நிலையில் தான் அவர்கள் விசாரணையில் இப்போ தெரிய வந்திருக்கக்கூடிய நிலையில் அந்த கார் ஓட்டியது உதயநிதியுடைய நண்பர்கள் தான் அப்படின்ற மாதிரி செய்திகள் வெளியேறக்கூடிய நிலையில் தான் இப்போ இவன் தான் அந்த சார் அப்படின்ற மாதிரி இப்போ உதயநிதிக்கு இதில் ஒரு மிகப்பெரிய சிக்கலாக தான் விட்டு இருக்குது. ஸோ அதனால் ஏற்கனவே இந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த சம்பவத்தினாலும் பார்த்தீங்கன்னா இனிமேல் ஓயாத நிலைக்கு இருக்குது. ஸோ இதை தொடர்ந்து நேற்று நடந்த பெண்களை பார்த்தீங்கன்னா காரின் மூலமாக துரத்தப்பட்ட சம்பவம் பரவலாகவே பார்த்தீங்கன்னா ஒரு தமிழகம் முழுவதுமே ஒரு பேசும் பொருளாக மாறி இருந்துச்சு இல்லையா. ஸோ தமிழகத்தில் திமுகவுடைய ஆட்சி ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக ஸோ பெண்களுக்கு எந்த ஒரு பாதுகாப்பும் அளிக்காத அரசாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய மக்கள் அனைவருமே எதிர்ப்புகள் தெரிவித்துட்டு வரும் நிலையில் இப்போ அதிரடியாக கார் ஓட்டியது இவன் தான் அப்படின்ற மாதிரி வெளியேறக்கூடிய செய்தியால் இப்போ அதிரடியாக உதயநிதிக்கு ஒரு மிகப்பெரிய சிக்கலாக தான் விழுந்திருக்கு. ஸோ அதனால் இதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நேற்று முன்தினம் பார்த்தீங்கன்னா திமுக கொடியுடன் பெண்களது காரை துரத்தி நண்பர்கள் புகார் அளித்த பெண்கள் பார்த்தீங்கன்னா வீடியோ மூலமாக வீடியோ எடுத்திருந்த சம்பவத்தினால அங்கு அந்த பெண்கள் அளித்த பெயர் உள்ளிட்ட விவரங்கள் தாமரத்தில் நடைபெற்றதுனால் ஸோ கொஞ்ச நேரம் பார்த்தீங்கன்னா இது சர்ச்சையாக நிலையில் இருந்த நிலையில் சிறிது நேரத்தில் அந்த விவரம் நீக்கப்பட்டிருந்த நிலையில் ஸோ இந்த திமுக கொடியில் உள்ள காரில் சென்ற இளைஞர்கள் உதயநிதியுடைய நண்பராக தான் பார்த்தீங்கன்னா இப்போ வெளியேறக்கூடிய செய்தியால் வெளியே இருக்குது. தனது குழந்தை மற்றும் உறவினருடன் கடந்த 25ஆம் தேதி டிசிஆரில் சாலையில் சென்றிருந்த நிலையில் நள்ளிரவு 12 மணி அளவில் ஸோ முட்டுக்காடு படகு குளம் மேம்பாலத்தில் ஸோ பதுங்கியிருந்த கால்வாய் பார்த்தீங்கன்னா கடலில் கலக்கும். ஸோ அங்கிருந்து பார்த்தீங்கன்னா அந்த கால்வாயின் அருகில் பார்த்தீங்கன்னா பொருந்திய காரில் சில இளைஞர்கள் இருப்பதாகவும் அவர்கள் குறித்து சந்தேகம் எழுந்ததால் அங்கிருந்த புறப்பட்டு சென்றதாகவும் பெண்கள் தரப்பில் தெரிவித்திருந்த நிலையில் இருப்பினும் பெண்கள் சென்ற காரை துரத்திய சம்பவத்தால் பார்த்தீங்கன்னா அவர்கள் திமுக கொடியை வைத்த காரின் அடிப்படையில் தான் துரைத்திருக்க சம்பவம் தான் இப்போ திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய ஈடியாக தான் விழுந்திருக்கு. ஸோ அதனால் திமுக சேர்ந்த பிரமுகர்கள் அனைவருமே ஸோ ஞானசேகர் ஏற்கனவே பாலியல் விவகாரத்தில் கைது செய்யப்பட்டிருக்காரு. இவருடைய நண்பர்கள் தான். ஸோ அதனால் உதயநிதி ஸ்டாலினுடைய நண்பர்களாக தான் இவர்கள் இருக்காங்க. ஸோ அதனால் இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் திமுகவுக்கும் இடையே ஒரு மிகப்பெரிய கேள்வியாக எழுப்பக்கூடிய நிலையில் இப்போ அதிரடியாக உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் கைது செய்யப்பட்டிருக்காரு. இதைத் தொடர்ந்து உதயநிதி ஸ்டாலின் பாலியல் விவகாரத்தில் ஒரு முக்கிய புள்ளியாக இருக்கார். இவன் தான் அந்த சார் அப்படின்ற மாதிரி நிறைய ஊடகங்கள் சொல்லி ஒரு நிலையில் உதயநிதிக்கு ஒரு மிகப்பெரிய தலைவலியாக வந்திருக்கு. இருந்தாலும் என்ன நடக்க போகுது அப்படின்றத ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது மாதிரி செய்திகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸோ மறக்காமல் நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.